மங்கலம்பேட்டையில் தமிழ்நாடு போராட்டம் தமிழ்நாடு வெல்லும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக பொதுக்கூட்டம். பெருநர்கிள்ளி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள மங்கலம்பேட்டையில் திமுக மாவட்ட கழக சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் திமுக கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பெருநர்கிள்ளி கலந்து கொண்டு மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி குறைப்பதையும் ஹிந்தியை திணிக்கும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து சிறப்புரையாற்றினார். நான் பார்க்கிற பொழுது சாரசாரையாக தாய்மார்கள் வந்து அமர்ந்த காட்சியும் என் என்ன அலைகளில் ஓடிய அந்த காட்சியெல்லாம் நினைவு கூறுகிற பொழுது மங்களம்பேட்டை சிறுத்தது தாய்மார்களின் தலை பெருத்தது என்கிற வரலாற்றை இன்றைக்கு நமது மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் கணேசன் அவர்கள் ஒரு மகத்தான கூட்டத்தை உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக உண்மையான கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இது மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சிக்கு நிச்சயமாக அவருடைய பார்வையில் போகும். அதே நேரத்தில் இந்த கூட்டத்திலே ஒரு சிறப்பான செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்காதோ உங்களுக்கு பிடித்தவர் கணேசன். நான் அந்த கணேசனை சொல்றேன். அமைச்சர் கணேசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கணேசன் இருக்காருல்ல, முதல் கடவுள் கணேசன், அந்த கணேசன் பேரை தாங்கி இருக்கிறாரு அமைச்சர் மேற்கு மாவட்ட செயலாளர் கணேசன். மாவட்ட செயலாளர் கணேசனாகவும் அண்ணனாகவும் தம்பியாக ஒன்றிய செயலாளர் வேல்முருகனாகவும் இருந்து சிறப்பாக இந்த ஒன்றியத்தை தொகுதியை வழிநடத்தி வருவதற்கு நான் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தாய்மார்களே, கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளே, முன்னோடிகளே, மங்களம்பேட்டை இயற்கையாகவே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் விரும்பிய சமத்துவபுரம். பூமி தாயின் மடியில் எத்தனையோ நகரங்கள் இருக்கிறது, கிராமங்கள் இருக்கிறது. ஆனால் இயற்கையாக அமைந்தது இந்த மங்களம்பேடு. மங்களம்பேட்டையில் இந்து தமிழர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆக மூன்று தமிழர்களும் இணக்கமாக வாழ்கிற மண் பூமி இந்த மண் மங்களம்பேட்டை. இந்த மங்களம்பேட்டையில் இருந்து நான் சில கருத்துக்களை உங்களிடத்திலே விதைத்து பொறுப்புள்ள தாய்மார்களிடத்திலே சிந்தனையை கிளறி அந்த சிந்தனையை கிளறுகிற விதத்திலே சில செய்திகளை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த கூட்டத்துடைய நோக்கம் 2021 உங்களுடைய மகத்தான ஆதரவோடு 2011-21 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை அம்மையார் மறைந்த ஜெயலலிதா 4.5 ஆண்டு காலமும் 1.5 ஆண்டு காலம் பன்னீர்செல்வமும் 4 ஆண்டு காலம் பழனிசாமியும் ஆக 2011-21 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி நடந்தது. அந்த 2011-21 10 ஆண்டு கால ஆட்சிக்கு முடிவு கட்டி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கி அந்த தீர்ப்பின் மூலமாக 2021 மே திங்களில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்ற மகத்தான தலைவர், திராவிட மாடல் தலைவர், தமிழினத்திற்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு விடுதலை இந்தியாவில் உலகம் கடந்து பாராட்டுகிற திட்டங்களை அன்றாடம் வழங்கிக் கொண்டிருக்கிற தாய்மார்களின் ஆதரவு பெற்ற ஒரே தலைவர் திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுது இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், உழைக்கக்கூடிய பாட்டாளி மக்கள், காலையில் கதிரவன் எழுவதற்கு முன்பு வயலுக்கு செல்லக்கூடிய எம்மின தமிழ் மக்கள், என் சொந்த மக்கள், திராவிட தமிழ் சொந்தங்களுடைய வாழ்வியல் நிலையை உணர்ந்தவனார். ஆதவன் மறைகிற வரையிலும் வயலில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், வேலையை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வருகிற பொழுது பிள்ளை இடுப்பிலே உறங்கிக் கொண்டிருப்பான், பூனை அடுப்பிலே உறங்கிக் கொண்டிருக்கும், மாற்றுடை இருக்காது. உழைத்த தாய்மார்கள்
குளத்திலே குளித்துவிட்டு மானம் காற்பதற்கு பாதி முந்தானியை உடுத்தி இன்னொரு முந்தானியை வேலியில் உணர்த்தி அதற்கு பிறகு காய்ந்த அந்த முந்தானியை சுத்தி வீட்டுக்கு வருவீர்கள். அப்படி வருகிற பொழுது என்ன நிலைமை என்று உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிற செய்தி எல்லாம் 1975, 80, 90, 95 வரையிலும் அப்படித்தான் இருந்தது. 95 வரையிலும் அப்படித்தான் இருந்தது நம்முடைய வாழ்வியல் நிலை. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வியல் நிலை எவ்வளவு பெரிய அளவிற்கு வாட்டத்தை போக்கியிருக்கிறது. இந்த வாட்டம் போக்குவதற்கு யார் காரணம்? இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன். மகளிர் சுய உதவிக்குழுக்கள், அந்த மகளிர் சுய உதவிக்குழுக்கள் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? விடுதலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1989 மூன்றாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய பெரும்பகுதியான பாட்டாளி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், வன்னிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள் கர்நாடகத்திற்கு வேலைக்கு சென்று திரும்புகிற பொழுது கர்நாடகத்தில் இருக்கிற வாட்டர் நாகராஜ் என்பவன் காவேரி நீர் பிரச்சனை வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய தாய்மார்களை தாக்குவதும் வாகனங்களை எரிப்பதுமாக இருந்தார்கள். அதை உணர்ந்து விடுதலை இந்தியாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்றாவது முறையாக முதலமைச்சரான பொழுதுதான் முதலிலே ஏன் இந்தியா கடந்து உலகத்தில் மகளிர்களுக்கென்று மகளிர் சுய உதவிக்குழுவை அறிமுகப்படுத்திய ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருவர் தான். 1989. தாய்மார்களே, இது சாதாரண திட்டம் அல்ல. இந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு 1 லட்சத்தில் துவங்கி சரியாக சுழல் நிதியை வழங்கி ஓராண்டுகளில் வங்கிகளுக்கு கடனை திருப்பி செலுத்துகிற குழுக்களுக்கு 1 லட்சத்தில் இருந்து 1 கோடி வரையிலும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இது தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். அவருடைய பிள்ளை அன்றைக்கு துணை முதல்வராக இருந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பொழுது 2001, 2006 மகளிர் சுய உதவி குழுவை கெடுத்தார். ஆனால் 2006, 2011 இன்றைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்து ஏறத்தாழ 10 மணி நேரம் நின்று மகளிர் சுய உதவி குழுவை கொடுத்தார், நிதியை கொடுத்தார். சுய உதவி குழுக்கள் புற்றுயிர் பெற்றது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தாய்மார்கள் சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே தலைவருடைய பிள்ளைதான் 2021 ஆட்சி பொறுப்பு இருக்கிற பொழுது என்ன நிலை? தாய்மார்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய எதிரிகள், இனப்பகைவர்கள், 2000 ஆண்டு கால இனப்பகை என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பார்ப்பன கூட்டம், RSS கூட்டம். அந்த கூட்டத்தினுடைய ஆட்சிதான் இன்றைக்கு டெல்லியிலே கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. டெல்லியிலே கொட்டமடித்துக் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தை அடக்குகிற கடவாளமாக, அங்குசமாக இருக்கிற விடுதலை இந்தியாவில் 36 மாநில முதலமைச்சர்களில் துணிச்சலான ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் கலைஞரின் பிள்ளை நமது திராவிடமான முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். டெல்லி அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறோம். 2021 ஆட்சி பொறுப்பு இருக்கிற பொழுது கொரோனா என்கிற கொடிய நோய் இருந்தது. அந்த கொடிய நோய் வந்த பொழுது அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் நமது தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், ஆளுங்கட்சியிலே பச்சை துண்டு பழனிசாமி இருந்தார். அன்றைக்கு கொரோனா வந்த பொழுது இந்தியாவிலேயே தலைவர் கலைஞருடைய பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான் கேட்டார், கொரோனா நிவாரண நிதி கொடுங்கள் என்று. கொடுக்க மறுத்தார்கள். என்ன சொன்னார் பழனிசாமி? தாய்மார்களை எண்ணி பார்க்க வேண்டும், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கொரோனா நிவாரண நிதி கொடுங்கள் என்று கேட்ட பொழுது பழனிசாமி சொன்னார், எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கொரோனாவை கண்டு பயப்படுகிறார், நான் கொரோனாவை அப்படியே பச்சை தூண்டல போட்டு கோமணத்துல கட்டிடுவேன் பழனிசாமி. ஆனால் என்ன நடந்தது? வீட்டில் இருங்கள், விழித்திருங்கள், தனித்திருங்கள் என்று இவர் சொன்னார். உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி, 4000 கோடி ரூபாய்க்கு விமானத்தை வாங்கி ஊர் சுத்திட்டு இருக்காரு. அவர் பேர் என்ன? 4000 கோடி விமானத்துல போறவர் பேர் என்ன? யாரோ ஒருத்தர் மோடி. நாங்கள மோடி தானே? நல்லா சொல்லுங்க.
நரேந்திர மோடி, மோசடி மோடி 4000 கோடி ரூபாய் 150 கோடி மக்களுடைய வரிப்பணத்தில் விமானத்தை வாங்கி உலகம் சுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மோடி சொன்னாரு கொரோனாவுக்கு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொன்னாரு மோடி? நம்ம தலைவர் கேட்டாரு, கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் கேட்டார், கொரோனா நிவாரண நிதி குடும்பத்துக்கு 5000 கொடுங்கன்னு. இவர் பழனிசாமி வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திருன்னாரு. பழனிசாமி அப்படி சொன்னாரு. இவர் உலக மகா அறிவாளி. 4000 கோடிக்கு விமானம் வாங்கறதுக்கு அறிவு இருக்கு, உலகம் சுத்தி வரத்துக்கு அறிவு இருக்கு, 1 கிலோ காளா 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி திங்கிறதுக்கு அறிவு இருக்கு, ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஆடை மாற்றுவதற்கு மோடிக்கு அறிவு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனால் 150 கோடி மக்கள் கொரோனாவில் அல்லல்படுகிறார்கள், அதற்கு தடுப்பூசி போடு, மருந்த போடு, மக்களுக்கு உதவி செய்யலான்னு கேட்டா என்ன சொன்னார் தெரியுமா பிரதமர் மோடி? அன்றைக்கு 2020ல கைத்தட்டுங்க, விளக்கேத்துங்க, மணி தட்டுங்க, மணி ஆட்டுங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிற கேட்டா வளர்ந்த நாடுகள், அமெரிக்காவில் இருக்கிறவன், லண்டன்ல இருக்கிறவன் காரி துப்புனா, கொரோனாவுக்கு மணி ஆட்டி கைத்தட்டி விளக்கேத்துனா கொரோனா போகும்னு எந்த லூசுரா சொன்னார்? அப்ப மோடி சொன்னார், எந்த லூசு சொன்னா RSS லூசுரா சொன்னு இவர் சொன்னார். அந்த RSS லூசு யாருன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் வகைரா, நிர்மலா இருக்குல்ல நிதி அமைச்சர், அந்த பார்ப்பன கூட்டம் தான் சொல்லிச்சு. ஆக இப்படி மோடி, மத்தியில் இருக்கிற மோடியும் ஆட்சியில் இருந்த எடப்பாடியும் ஏமாற்றிய பொழுது 2021 உங்களுடைய மகத்தான ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த அதே பதவியற்ற அதே மேடையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்கிற மேடையில் 2,15,00,000 குடும்ப தலைவிக்கு இந்தியாவில், விடுதலை இந்தியாவில் 36 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொரோனா நிவாரண நிதி 4000 ரூபாய் வழங்கிய ஒரே முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான், திராவிட மாடல் முதல்வர் தான், ஒரே முதல்வர் 4000 ரூபாய் கொடுத்தார். அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்து தூக்கி எறிந்த பொழுது பச்சை துண்டு பழனிசாமி வைத்திருந்த கடன் ஏறத்தாழ 6.5 லட்சம் கோடி கடன், தமிழ்நாட்டினுடைய நிதி சுமை 6.5 லட்சம் கோடி. அந்த கடன் சுமையோடு ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது கொரோனா நிவாரண நிதி கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, ஏறத்தாழ கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள், கணவன் மனைவியிடம் பேச முடியாது, தாய் பிள்ளை உறவு கிடையாது, இறந்து போனால் மரணத்திற்கு போய் எந்த இறுதி நிகழ்ச்சியும் கலந்து கொள்ள முடியாது. அப்படி இருந்த அந்த கொடிய நோயில் பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவர்கள் சென்று பார்ப்பதற்கு அச்சப்பட்ட நேரத்தில் தன்னை ஒரு மருத்துவராக மாற்றிக்கொண்டு கவச உடையை அணிந்து சேலத்திற்கு சென்று கொரோனா நோயாளிகளுக்கு நான் இருக்கிறேன் உங்கள் பின்னால் என்று நெஞ்சுரத்தோடு சொன்ன ஒரே தலைவர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். சொன்னது மாத்திரமல்ல, பெருமக்களே, இளைஞர்களே, கழக உடன்பரப்புகளே, புரிந்து கொள்ளுங்கள். 36 மாநிலங்களில் 150 கோடி மக்கள் வாழ்கிற நாட்டில், மார்தட்டி கொண்டிருக்கிற நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு மிருக பலத்தோடு இருக்கிறோம் என்று திமிரோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மோடிக்கு சிந்திக்கவில்லை. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை, யோகி ஆதித்யநாத், எந்த முதலமைச்சரும் சிந்திக்கவில்லை. கொரோனா நிவாரண நிதி 4000 கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த வியாதி, அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட எத்தனை குடும்பங்கள் இறந்திருக்கிறது, தாய் பிள்ளைகளை இறந்து முற்றிலுமாக தாயும் பிள்ளையும் இல்லாத ஆதரவற்ற குழந்தைகள் என்ன என்று கணக்கெடுத்து, அந்த கணக்கெடுப்பிலே ஏறத்தாழ 1000 குழந்தைகள் என்று வந்த பொழுது அரசு அதிகாரிகளை அழைத்து அத்தனை குழந்தைகளுக்கும் 18 வயது வரையிலும் 5000 ரூபாய் வைப்புத் தொகை வைத்து மாதம் 2000 ரூபாய் வழங்கிய ஒரே முதல்வர், தந்தையாக இருப்பவர் நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின். அத்தனை பிள்ளைகளுக்கும் தந்தையாக, தாயாக. வேறு எந்த மாநிலத்தில் இது நடந்தது? இவைகளெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். எனவே இப்படி திட்டங்களை தேடி தேடி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமா, இருக்கிற தாய்மார்களின் முகத்தை பார்க்கிறேன். உங்களுடைய வாட்டங்கள் போக்கி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறீர்கள். இதே போன்ற தாய்மார்களை பார்க்கிறோம். விருதாச்சலம் சந்திப்பிலே பார்க்கிறேன், தொடர்வண்டி நிலையத்திலே பார்க்கிறேன், விழுப்புரத்திலே பார்க்கிறோம், திருச்சிராப்பள்ளியில் பார்க்கிறோம். வளர்ந்து வருகிற நகரங்களில் எங்கெல்லாம் வாகனங்கள் நிற்கிறதோ அங்கெல்லாம் இடுப்பிலே குழந்தையை வைத்துக் கொண்டு நிற்கக்கூடிய கூட்டம், இந்தி பேசக்கூடிய கூட்டம், தாய்மார்கள்.
அங்கே வடநாட்டில் இருக்கிற டெல்லியிலோ, உத்தரப்பிரதேசத்திலோ, அசாமிலோ, ராஜஸ்தானிலோ இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக பாரதிய ஜனதா மோடி கட்சி ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் தாய்மார்கள் ஏழையாக இருக்கிறார்கள். சந்திப்புகளே, சுற்றுவட்ட பாதைகளே, சிறுநீரிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மானமுள்ள தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு தமிழச்சி தாய்மொழியாக கொண்டவள் ரோட்டில் பிச்சை எடுத்தால் நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியே போகிறோம். சொல்ல முடியுமா? காரணம், இன்றைக்கு திட்டங்களை தேடி தந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா நிவாரண நிதி கொடுத்தது மாத்திரமல்ல, தாய்மார்களே, நடுநிலையாளர்களே, இஸ்லாம் மதத்தை தழுவிருக்கிற தமிழர்களே, சிந்தித்து பாருங்கள். அதே மேடையில் கையெழுத்து போடுகிறார். கட்டணம் இல்லாத விடியல் பேருந்து மங்களம்பேட்டையிலிருந்து விருதாயலம், திட்டக்குடி, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், தியாக துருவம், கடலூர் என்று மருத்துவமனைக்கோ அல்லது மங்களம்பேட்டையில் உற்பத்தி செய்கிற உணவுகளையோ, கீரை வகைகளையோ, காய்கறிகளையோ கொண்டு போய் சந்தைப்படுத்துவதற்கு செல்லுகிற தாய்மார்கள், தனியார் நிறுவனத்திற்கு விடுப்பதற்கு கடலூருக்கு வேலைக்கு செல்லுகிற பெண்கள், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு கட்டணம் இல்லாத விடியல் பயணம் செய்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதை தந்தவர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். பக்கத்தில் இருக்கிற கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது விடியல் பயணம். நீங்க கேட்கலாம், அதனால என்ன மிச்சம்னு. தாய்மார்களே, உங்கள் இதயத்தை தொட்டு சொல்லுங்கள். மங்களம்பேட்டனுடைய வாழ்வியல் எனக்கு தெரியும். உறவுகள் இங்கு நிறைய இருக்கிறது. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நோய்வாய்ப்பட்டு பேருந்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் பணம் கேட்டா கொடுக்க ஆள் இருந்ததா மருத்துவமனைக்கு? இல்ல. ஆனால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மிச்சம்னா ஒரு மாசத்துக்கு 20 நாள் பயணம் பண்ற தாய்மாருக்கு 1000 ரூபாய் மிச்சம். 1000 ரூபாய் மிச்சமாகுதா? ஒரு நாளைக்கு 50 ரூபாய்னா 1000 ரூபாய் மிச்சமாகுது. இரண்டாவது திட்டம். மூணாவது திட்டம், இங்க வந்திருக்கிற தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு அரசு ஊழியர்கள் சம்பளம் வேணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. படித்த இளைஞர்கள் வேலை வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கலைஞரின் பிள்ளை திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஏறத்தாழ 1,30,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதா மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கிற 1000 ரூபாய் வழங்குகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் தான் இன்றைக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் 1000 ரூபாய் வாங்குறா? கை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட். அந்த பக்கம் படம் எடுப்பா. இந்த வாரம் 1000 ரூபாய் வழங்குற முதலமைச்சருக்கு ஆதரவா எல்லாரும் ஒரு கையை தட்டுங்க. அந்த அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் வந்துட்டு இருக்கிறாங்க. தென் மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். ஏன் விரும்புகிறார் என்றால், அமித்ஷாவும் மோடியும் RSS விரும்புவதற்கு காரணம், தமிழ்நாடு எப்பொழுதுமே மத்தியில் இருக்கிற மோடிக்கும் RSSக்கும் ஒத்து போகாத கொள்கை ரீதியான இனப்பகைவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஆரிய திராவிட போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆரிய திராவிட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று RSS விரும்புகிறது. மோடி அதற்கு துணை போகிறார். அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் நட்டா போன்றவர்கள் இன்றைக்கு பகையை தீர்ப்பதற்கு முடிவு செய்கிறார்கள். ஆனால் நாம் பகையை நாம் நிரந்தரமாக முடிவு செய்ய வேண்டும் என்று 36 மாநிலங்களில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான் இன்றைக்கு மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாங்கள் 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று மோடி கொக்கரித்தார். நன்றி. மோடி சொன்னார்கள், அமித்ஷா சொன்னார், ரோடு ஷோ நடத்தினார்கள். இங்கே கொண்டு வந்து ரோடு ஷோலாம் நடத்தி நாங்க தமிழ்நாட்டில் 40 தொகுதியில் 20 தொகுதியை கைப்பற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன ஆயிற்று? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியை உருவாக்கி 400 தொகுதியை வெற்றி பெறுவோம் என்று சொன்ன மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வெறும் 240 தொகுதி கிடைக்கிற அளவிற்கு அவருடைய இருமாப்பை குறைத்து சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரே தலைவர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். தமிழ்நாடு தான். இஸ்லாம் தமிழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். 2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் 20 தொகுதியை கைப்பற்ற முடியும் என்று உளவுத்துறை மூலம் புரிந்து கொண்டு அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் உலா வந்தது. எத்தனையோ வன்மங்களை வந்திருக்கிற அமைச்சர்கள் மீது எல்லாம் திரும்ப திரும்ப ஊழல் பட்டியலை சொன்னார்கள்.
ஏதோ குற்றம் நடந்து விட்டது என்று அண்ணாமலை ஊரை சுத்தி வந்தார். ஆனால் என்ன ஆயிற்று? 2024 40 தொகுதியும் தமிழ்நாட்டிலே இந்திய கூட்டணியில் அண்ணன் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இடத்திலே தமிழ்நாட்டு மக்கள் ஒப்படைத்தார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஒரு IPS படித்தவன், ஒரு மாநிலத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் அரை நிர்வாணத்தோடு பொது வழியிலே ஊடகத்திற்கு முன்பு நின்று சாட்டையால் அடித்துக் கொள்கிறான் என்றான் அண்ணாமலை. அவனுக்கு அரசியல் பைத்தியம் ஏற்பட்டு இருக்கிறது. அதைதான் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற மோடிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆகையாலேதான் இந்தியாவில் 543 நாடாளுமன்ற தொகுதியை வடக்கே கூட்டி கொண்டு தென் மாநிலங்களில் குறைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அப்படி தென் மாநிலங்களில் குறைத்தால் நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் இருக்கிற 150 கோடி மக்களுக்கும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள், அந்த தேசிய இனங்கள் பேசுகிற மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், மசூதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், சர்ச்சுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், தந்தை பெரியார் உருவாக்கிய சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் தந்திருக்கிற தத்துவத்தை தகர்க்க நினைக்கிற மோடியை தகர்த்திட வேண்டும் என்று போர்க்குணத்தோடு நெஞ்சுரத்தோடு ஒரு குரல் ஒலிக்கிறது என்றால் அது திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் குரல் தான். ஆகையால் தான் மங்களம்பேட்டில் இருக்கிற இஸ்லாம் தமிழர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எப்பொழுதும் இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக இருங்கள். இன்றைக்கு இருமொழி கொள்கை என்று அண்ணா வடித்து கொடுத்த அந்த தத்துவத்தை தகர்த்து மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார்கள். பானிபூரி விற்பதற்கு இந்தி படிக்க வேண்டுமா? பானிபூரின்னு எல்லாரும் சொல்லிட்டு போறா. பம்பு விற்கிறதுக்கு, போர்வை விற்கிறதுக்கு, சால்வை விற்கிறதுக்கு, கொடை விற்கிறதுக்கு வடநாட்டுக்காரர் வந்து கொண்டு இருக்கிறார். இந்தி படித்தவன் எல்லாம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் படித்தவன் எல்லாம் உச்சத்திலே போய் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அண்ணா வடித்து கொடுத்தார் இருமொழி கொள்கை. ஆகவே இந்த கொள்கையை, தத்துவத்தை தாங்கி பிடித்து 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலிலும் 200 தொகுதியை கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் கேட்டார். நாட்டு மக்கள் சொல்லுகிறார்கள், இல்லை 234 தொகுதியையும் 96 கொடுத்ததை போல் உங்களுக்கே கொடுப்போம் என்று போகிற இடமெல்லாம் தாய்மார்கள் காட்டுகிற எழுச்சை பார்க்கிறேன். 234 தொகுதியும் கழகம் வெல்லும், வரலாறு சொல்லும். நாம் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்போம், இந்தி எதிர்ப்பை என்றும் எதிர்ப்போம். 543 நாடாளுமன்ற தொகுதியில் எதை குறைத்தாலும் தமிழ்நாட்டில் குறைக்க விடமாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.